எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். நம்ம அகில் பிரபு விலாக் சேனலையும் பாப்பா தமிழ் கார்ட்டூன் சேனலையும் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே உள்ள ஸ்கூல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு சிஸ்டர் 1 வீக்காகவே கேட்டுட்டு இருந்தாங்க. மதுமிதாங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு யாருக்கும் இங்கே வரப்போகிறீங்க, பஹ்ரைன் வரீங்க, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சா அந்த வீடியோவை பாருங்கள். இல்லை எனக்கு அங்கே உள்ள ஸ்கூல் டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களும் பாருங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நாங்கள் இங்கே வந்து தம்பி வந்து பிகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து சென்னையில் தான் படித்தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல்ல கோவிட் டைமு ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது சென்னையில். இங்கே வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்தோம். நாங்கள் இப்போ 2021 டிசம்பர்லேயே இங்கே வந்துட்டோம். ஆனால் வந்து அவனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது. இங்கே இந்தியன் ஸ்கூலில் தான் தம்பி படிக்கிறான். இந்தியன் ஸ்கூலில் வந்து எந்த அகாடமிக் இயர் அப்படின்னா வந்து 2020 இயரில் தான் தம்பி இங்கே வந்து ஜாயின் பண்ணுறான். இங்கே வந்தும் ஒரு 3 மந்த்துக்கிட்ட அவனுக்கு சென்னையில் உள்ள ஸ்கூலுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருந்தது. இங்கே வந்து பஹ்ரைன் இந்தியன் ஸ்கூலில் வந்து அவன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தால் இப்போ செகண்ட், தேர்டு, இப்போ 4th படிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை விட இப்போ உள்ள ஃபீஸ் டீட்டெயில்ஸ், டைமிங் அதெல்லாமும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன், இப்போ ஜனவரி மந்த் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஓப்பனில் தான் இருக்குது. யாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அதுதான். அதுக்கப்புறம் அட்மிஷன் டேட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் கூப்பிடுவாங்க. ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அட்மிஷன் போடுறதுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்போது ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்கும் குழந்தைங்களுக்கு. இன்டர்வியூனா ஃபஸ்ட்டு எல்கேஜி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேசிக்காக ட்ராயிங் பண்ண சொல்கிறது, எப்படி பேசுகிறாங்க, எப்படி ஆக்டிவாக இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும். தம்பி ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போடுறதுனால கொஞ்சம் அவனுக்கு வந்து அந்த கொஸ்டின் கேட்குறது, இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ரிட்டன் எக்ஸாம் மாதிரி ஏதோ ஒன்று எழுத சொல்லி வச்சாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே தான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. இல்லை ரிஜிஸ்டர் ஆன்லைனில் பண்ணியிருந்தோம்னா இப்போ ஜனவரி 8 அல்லது பிப்ரவரி இதில் வந்து எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அட்மிஷன் நடக்கும். மார்ச்சில் வந்து 3rd ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் அட்மிஷன் நடக்கும். இப்போ இந்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அட்மிஷன் நடக்கும். இங்கே வந்து யாரும் வந்து ஸ்கூலோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ஓப்பனில் தான் இருக்கும், நம்ம பண்ணிக்கலாம். நாங்கள் தம்பியை இங்கே சேர்க்கணும், பஹ்ரைன் வரப்போகிறோம், இந்த தம்பியை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே இந்தியன் ஸ்கூல், நியூ இந்தியன் ஸ்கூல், ஏஷியன் ஸ்கூல் இது 3 வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து நம்ம என்ன பார்ப்போம், நம்ம ஏஷியன் ஸ்கூல், இந்தியன் ஸ்கூல், நியூ இந்தியன் ஸ்கூலில் வந்து நம்ம ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இல்லையா. ஃபீஸ் எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியன் ஸ்கூலில் சூஸ் பண்ணோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக உள்ளதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி நம்மளுக்கு அது நார்மல் தானே. சிபிஎஸ்சி தான் இங்கே இந்தியன் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி தான். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஊருக்கு போவோம், வெளியில் வேறு கண்ட்ரியோ அல்லது நம்ம ஊருக்கோ வந்து செட்டில் ஆகும் போதோ இல்லை அவங்க குழந்தைங்களோட அடுத்த எஜுகேஷன் வந்து கன்டினியூ பண்ணும் போதோ சிபிஎஸ்சியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம சென்னையில் படித்ததும் சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். ஸோ இங்கேயும் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்தியன் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று வந்து எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரிஃபாவில் இருக்குது. 4thலேருந்து 12th வரைக்கும் வந்து இசா டவுனில் இருக்குது. இப்போ தம்பி வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே ரிஃபாவில் தான் படிச்சுட்டு இருந்தான். இப்போ 4thலேருந்து இசா டவுன் போயிட்டுருக்கான். 2 கேம்பஸ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னா ஒரு மெயில் பண்ணுவாங்க அல்லது வந்து கால் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மெயில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தம்பிக்குலாம் மெயில் தான் வந்திருந்தது. இந்த டைமில் இந்த டேட்டில் நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. டேட்டை கொடுத்துட்டு 9 o'clock 10 o'clock டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைம் போனால் தான் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அட்மிஷன் ஓகேனா நம்மளுக்கு அட்மிஷன் ஓகேன்னு நம்ம சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு வந்து வேறு என்னென்ன தேவை, அட்மிஷன் போகும்போது என்னென்ன தேவை அப்படின்னா வந்து அட்மிஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இங்கே சப்மிட் பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து பாஸ்போர்ட்டு நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து பாஸ்போர்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து இருக்கிற மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் சிபிஆர் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் குழந்தைங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அப்புறம் வேக்சின் ரொம்ப முக்கியம், வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் முக்கியம்.
நம்ம வந்து ஊர்லலாம் போட்டிருப்போம் இல்லையா தடுப்பூசி, அந்த கார்டு வந்து கண்டிப்பாக இங்கே சப்மிட் பண்ணணும். ஸ்கூல் ஜாயின் பண்ணும் போது மட்டும் இல்லை, இயர்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக அந்த வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. குழந்தைகள் கரெக்டாக அந்த தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்காங்களான்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா வேக்சின் சர்டிஃபிகேட்டை மறந்துடாதீங்க. அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட். பஹ்ரைனில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வரோம் அப்படின்னா வந்து பர்த் சர்டிஃபிகேட் தேவையில்லை. நீங்கள் எல்கேஜி ஜாயின் பண்ண போறீங்கன்னா டிசி எதுவும் தேவையில்லை. சப்போஸ் உங்கள் குழந்தை எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இங்கே படிச்சுட்டு இங்கே கண்டினியூ பண்ண போகிறாங்க, ஸ்டடிஸ் எடுத்து இங்கே கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா இங்கே படித்ததோட சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவை. டிசியும் மார்க் ஷீட்டும் ரொம்ப அவசியம். டிசி மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல். அந்த ஒரிஜினலில் வந்து என்ன கேட்குறாங்க, டிசியோட ஒரிஜினலில் வந்து அட்டஸ்டேஷன் கண்டிப்பாக கேட்குறாங்க. நம்ம இந்தியா மினிஸ்ட்ரியோட அட்டஸ்டேஷனும் இங்கே ஃபாரின் உள்ள பஹ்ரைனில் உள்ள மினிஸ்ட்ரியோட அட்டஸ்டேஷனும் கண்டிப்பாக தேவை. அது எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னா வந்து அதுக்குன்னு வந்து தேர்ட் பர்சன் வந்து இருக்காங்க, ஏஜென்ட் மாதிரிலாம் இருக்காங்க. நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே உள்ள அட்டஸ்டேஷன் ப்ளஸ் இங்கே உள்ளது அங்கே பண்ணி இங்கே அனுப்பிச்சிருவாங்க. இங்கே உள்ள ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே உள்ளதில் போய் நம்ம வாங்கி கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எங்களுக்கும் நாங்கள் அது மாதிரி பண்ணியிருந்தோம். ஒரு 40 EBD வந்தது. ஊரில் உள்ள மினிஸ்ட்ரி அந்த ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அங்கே சைன் வாங்கி இங்கே உள்ளதே வாங்கி நம்மளுக்கு கிளியராக தந்துருவாங்க. நம்ம போய் இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள அந்த ஆஃபீஸில் தான் நாங்கள் பே பண்ணோம். ஒரு 40 EBD ஆச்சு. 40 EBDனா ஒரு 9,500 அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவங்களோட அந்த தேர்ட் அந்த ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்கிட்ட வந்து மெயிலில் கூட கேளுங்க. நான் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தரேன், யாருக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னா. வேக்சின் நான் மிஸ் பண்ணிட்டு வந்தது, நான் பண்ண தப்பு. இங்கே ஸ்கூலுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆளாக இது பண்ணனே சொல்லலாம். கண்டிப்பாக இங்கே வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இங்கே சப்மிட் பண்ணணும். நான் மறந்துட்டு வந்துட்டேன் ஊர்லேருந்து வரும்போது. ஸோ ஊர்லேருந்து அதுக்கப்புறம் அனுப்பிவிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சப்மிட் பண்ண முடிஞ்சது. நீங்கள் வந்து இப்போ வேக்சின் குழந்தைங்க ஒழுங்காக போடாமல் மிஸ் பண்ணியிருந்தீங்க, ஆனால் வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இங்கே ஹெல்த் சென்டர்னு இருக்கும். அங்கே போய்ட்டு எந்தெந்த வேக்சின் போடலாம் என்னன்னு அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது சின்ன சின்ன மிஸ்டேக் எதாவது பண்ணியிருப்போம் இல்லையா, நாங்கள் பண்ணது என்ன, ஸ்கூலில் நம்ம இங்கே ஸ்கூல்லேருந்து இங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு இங்கே வருவோம். அப்படி இருக்கும்போது டிசிலாம் வாங்கியிருப்போம். பட் வந்து மார்க் ஷீட் வந்து அவங்க வந்து ஜெராக்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க, நம்ம ஏற்கனவே படித்த ஸ்கூலில். ஆனால் இங்கே வந்து ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ தம்பி இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தான் அப்படின்னா இங்கே செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் எல்லாம் ஒரிஜினல் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நம்ம வாங்கிட்டு வரும்போது ஜெராக்ஸ் மாதிரி உள்ளது அந்த ஒரு காப்பி கொடுப்பாங்களே, ஜெராக்ஸ் மாதிரி உள்ளதாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஒரிஜினல் கேட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் பேசிக்காக உள்ளது. நம்ம அட்மிஷன் அன்னைக்கு நான் தான் இன்டர்வியூ அன்னைக்கு நான் அட்மிஷன் அன்னைக்கு கொண்டு போகிறது. இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லையா, அன்னைக்குன்னு வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் ஃப்ரீ தான். பட் வந்து நேரில் அட்மிஷனுக்கு போகும்போது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அட்மிஷன் ஃபார்மு. அது ஒரு 20 BD வரும். அட்மிஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸில் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற மாதிரியே நான் போடுறேன். அதுக்கப்புறம் டைமிங் என்ன, உங்கள் பசங்களை இப்போ நீங்கள் எல்கேஜி ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிஃபா 4th தான் இசா டவுனு. ரிஃபாவில் என்ன டைமிங்னா 8 மணிலேருந்து 8 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் தான் ஸ்கூல். இதே நீங்கள் 3rd ஸ்டாண்டர்டுக்கு மேலே 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து போகிறீங்க, இசா டவுன் போகிறீங்க அப்படின்னா வந்து அங்கே டைமிங் என்ன 7:15 7:15 1:15 வரைக்கும் 1:15 வரைக்கும் உள்ள டைமு. இது வந்து நான் 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் உள்ளதை சொல்கிறேன். இங்கே நீங்கள் வந்து உங்கள் பையன் வந்து இப்போ எல்கேஜி படிக்கிறாங்க, ரிஃபா கேம்பஸில் எல்கேஜி படிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு 12:30 வரைக்கும் வந்து ஸ்கூல் நடக்கும். நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் வேன் போடுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க அனுப்பிடுவாங்க. இதே நீங்கள் ப்ரைவேட் வேன் வெளியில் வந்து வேன் போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 12:30க்கெல்லாம் ப்ரைவேட் வேன் போகிற மாதிரி அல்லது காரு இல்லை எது வேணாலும் உங்கள் சாய்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை பண்ணிக்கிறணும். இதே நீங்கள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் மேலே இப்போ தம்பிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. தம்பி வந்து 7:15 ஸ்கூலு. அவனோட வேன் வந்து நாங்கள் ப்ரைவேட் வேன் தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து தம்பியை வந்து ஸ்கூல் வேன் தான் போயிட்டு இருந்தான் ஸ்டார்டிங்கில். அப்புறம் நான் இங்கே தான் வந்து தம்பி குட்டி பையன் பிறந்தாங்க இல்லையா, கன்சீவ் ஆன டைமில் என்னால் ஸ்கூல் வேன் வந்து நம்ம ஊரில் மாதிரி எல்லா ஏரியாக்குள்ளேயும் இங்கே வராது. நம்ம ஊரில் எப்படி வந்து அந்தந்த ஏரியாக்கெலாம் வரும், இங்கே அப்படி வராது ஸ்கூல் வேனு. இங்கே ஸ்கூல் பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அங்கங்கே இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் போய் நம்ம குழந்தைங்கள விடுறா இருந்தாலும் கூப்பிட்றா இருந்தாலும் போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் வெயில் டைமில் சம்மர் டைம்லலாம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப லாங்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் கன்சீவான அந்த டைம்லலாம் ஃபஸ்ட்டு 3 month அந்த டைமில் ரொம்ப சிரமமாக இருந்ததுனால நாங்கள் அப்போது ப்ரைவேட் வேன் மாற்றினோம். ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் வேனுக்கு மாற்றினோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வீட்டுக்கிட்டே வந்து ப்ரைவேட் வேன் வந்து வீட்டுக்கு கீழேயே வந்து வீட்டுக்கிட்டே வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால நாங்கள் வந்து அந்த இது போட்டிருக்கோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் வேன் வந்து ஸ்கூல் வேனை விட கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் இருக்கும். பட் நம்ம கூப்பிட போகணும் அப்படி தேவையில்லை, வீட்டுக்கிட்டே வந்து விடுறதுனால நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கூட இருந்தாலும் இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். வாங்க நம்ம வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்கேஜிஎன் கிரேட் 1 கிரேட் 1னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. அட்மிஷன் ஃபீஸ் வந்து 217, ஆனுவல் ஃபீஸ் வந்து 20, டோட்டலாக 237 BD வந்து கட்டுற மாதிரி இருக்கும்.
இந்த 237 பிடியில் வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் சொல்லிட்டு ஒரு 100 பிடி வந்து சொல்லி வாங்குவாங்க. அது வந்து ரீஃபண்ட் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. நம்ம வந்து சப்போஸ் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூல் போகும்போதோ ஸ்கூலை விட்டு விலகும் போதோ அந்த 100 பிடி ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க, ரிட்டர்ன் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்போது பார்த்துக்கலாம். அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 267 பிடி, ஆனுவல் ஃபீஸ் எப்போதும் போல் 20, டோட்டல் வந்து 287. மற்ற 5th ஸ்டாண்டர்ட் இருக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து அந்த டிஸ்பிளேல இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க, சிப்ளிங் படிக்கிறாங்க அப்படின்னா வந்து செகண்ட் பேபியை எல்கேஜி ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து 67 பிடி தான். அந்த 100 பிடி கட்டுறாங்க இல்லையா, அந்த ரீஃபண்டை ரிட்டர்ன் தரேன்னு சொன்ன அமௌண்ட் வந்து இந்த பேபிக்கு வந்து வராது, 25 தான் வரும், 25 பிடி தான் வரும். ஸோ அந்த 100 பிடியாக கட்ட தேவையில்ல. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் வந்து 67, ஆனுவல் ஃபீஸ் வந்து 20 பிடி, டோட்டல் வந்து 87 பிடி வரும். அப்புறம் மற்றதுக்கெலாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட்லாம் டிஸ்பிளேல இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் 2 குழந்தையும் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து 100 பிடி ரீஃபண்ட் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, செகண்ட் குழந்தைக்கு வந்து 25 பிடி ரீஃபண்ட் கிடைக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கட்டுறதெல்லாம் நம்ம இயர்லி கட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம மந்த்லி கட்டுறதை வாங்க பார்க்கலாம். மந்த்லி டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் வந்து டியூஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு மந்த்லி வந்து வரும். டியூஷன் ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு 24 பிடின்னு வச்சுக்கலாம், 23.800. ஸோ 24ன்னு வச்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு 13 பிடி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 36 பிடி வந்து மந்த்லி கட்டுற மாதிரி இருக்கும் கேஜிக்கு. அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து மந்த்லி அதான் ஒரு ஆவரேஜாக வந்து நம்ம ஒரு 35லேருந்து 40 பிடி மந்த்லி கட்டுற மாதிரி இருக்கும். மந்த்லி ஃபீஸ் வந்து கேஜிக்கு வந்து ஸ்டார்டிங் 36 பிடிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 36.8லேருந்து 39.5 வரைக்கும் ஆகுது. நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 36லேருந்து 40 பிடி வரைக்கும் மந்த்லி ஆகும். நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து இது வந்து ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது, கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாறுது. நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 8000லேருந்து 9000 வரைக்கும் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது நான் உங்களோட ஷேர் பண்ண மறந்துருந்தேன் அப்படின்னா வந்து நான் விலாகில் கூட எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டைமிங்கு, அட்மிஷன் எப்படி போடுறது, அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இதுதான் பேசிக்காக உள்ளது. இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட வேறு ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் தெளிவான விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து ஸ்கூலோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட இதை சொன்னேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், எந்த ஸ்கூல் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்தியன் ஸ்கூல்லையும் ஏஷியன் ஸ்கூல், இப்படி உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.